ரோமன் எம்பையர் காலத்தில் ரோமப் படைகள் ரைன் ரிவர் போன்ற பெரிய நதிகளை அடைந்தபோது பலர் அவர்கள் வேறு வழி தேட வேண்டியிருக்கும் என்று நினைப்பார்கள். ஏனெனில் நதிகள் முழு படை இயக்கங்களையும் தடுக்கக்கூடிய இயற்கை தடைகளாக கருதப்பட்டன. நிலையான பாலங்களை அமைக்க பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. எதிரிகளை விரட்டவோ அல்லது திடீர் தாக்குதல்களை நடத்தவோ படைகளுக்கு அந்த நேரம் கிடையாது. ஆனால் ரோமானியர்கள் நதியுடன் போராடவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான முறையை பயன்படுத்தினர். ரோமப் பொறியாளர்கள் மரப்படகுகளை ஒன்றுக்கு ஒன்று அருகருகே கட்டி நதியின் அகலமெங்கும் இணைத்து மிதக்கும் அடித்தளத்தை உருவாக்கினர். பின்னர் அந்த படகுகளின் மேல் தடித்து மர பலகைகளை போட்டு படையினர், குதிரைகள் மற்றும் உபகரணங்கள் பாதுகாப்பாக கடக்கக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கினர். இந்த படகுகள் முழு படையின் எடையையும் நீரில் சமமாக பகிர்ந்தன. ஒரு இடத்தில் மட்டும் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக் கொண்டன. ஒவ்வொரு படகும் கனமான கயிறுகளாலும் நதிக்கரையில் ஆழமாக அடைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளாலும் உறுதியாக கட்டப்பட்டது. இதனால் நீரோட்டத்துடன் பாலம் கீழே நகராமல் தடுக்கப்பட்டது. மேலும் படகுகளுக்கு இடையிலான இணைப்புகள் நெகிழ்வானதாக இருந்ததால் பாலம் நீரின் இயக்கத்துடன் இணைந்து அசைந்து கொள்ள முடிந்தது. அதற்கு எதிராக போராட வேண்டிய அவசியமே இல்லை.